ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி, நல்ல கலர்ஃபுல் ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே மார்னிங் என் வீட்டு குட்டீஸ்க்கு நான் இதை தான் செஞ்சு கொடுத்தேன். இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இங்கே 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை நான் எப்பவும் போல் வேக வச்சுட்டு, நம்ம எப்போவுமே உருளைக்கிழங்கு ஸ்டஃப்டு எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கை நான் ஃபஸ்ட்டு இங்கே வேக வச்சிடுறேன். இது கூடவே பீட்ரூட்டையும் வேக வச்சோன்னா உருளைக்கிழங்கு கலர்லாம் மாறிடும். அதனால் உருளைக்கிழங்கை தனியாக வேக வச்சுட்டு பீட்ரூட்டை மட்டும் அந்த தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை தனியாக நான் வேக வச்சுக்கிறேன். கொஞ்சம் இது வெந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். இது ஆறின பிறகு இந்த தண்ணியோடையே இந்த பீட்ரூட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். அந்த தண்ணி போதும் அதை அரைக்கிறதுக்கு. இப்போ நமக்கு இங்கே பீட்ரூட் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்பவும் போல் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்து பிணையறதுக்கு பதிலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பீட்ரூட் பேஸ்ட் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பீட்ரூட் பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்து எப்பவும் சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி கூட சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். நான் இங்கே மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் சேர்த்து கலந்து மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. நான் அதை எப்பவும் போல் தோலை நீக்கிட்டு மசிச்சுட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணுவோம் இல்லையா, கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு இந்த மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து கொஞ்சம் கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், உப்பு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த மாவுலேருந்து நான் ஒரு சின்ன உருண்டை எடுத்து எப்போவும் நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ச்சி எடுத்துப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கீரல் ஒரு இடத்துல கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங் எடுத்து சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு நம்ம வச்சுக்கலாம். மீதம் இருக்க கொஞ்சம் பிளேஸில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள், நம்மக்கிட்ட ஏதாவது ட்ரை ஹர்ப்ஸ் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஓரிகாமி, பார்ஸ்லி இது ரெண்டும் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த ஹாஃப்க்கு நான் கொஞ்சம் பன்னீர் ஸ்டஃபிங் வச்சுக்கிறேன். பன்னீரை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ இதை நாம் இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி மடித்து எடுத்துட்டு திரும்பவும் இது மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சாச்சு. எப்பவும் போல் தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தோன்னா பட்டர் அப்ளை பண்ணி சூப்பரான பீட்ரூட் ஸ்டஃப்டு சப்பாத்தி அழகாக ரெடி ஆகிடும். இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு ஹாலிடே அப்படின்னாலே ஏதாவது ஸ்பெஷலாக தேவைப்படுது. அதனால் நான் இன்றைக்கி நம்ம எப்போவுமே செய்கிற அந்த ஸ்டஃபிங் சப்பாத்தி தான், அதில் இந்த பீட்ரூட்டை சேர்த்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தேன். என் குட்டீஸ் 2 பேருமே விரும்பி சாப்பிட்டாங்க. இதுக்கு நமக்கு கிரேவியெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றலாம். நெக்ஸ்ட் சண்டே மார்னிங்கிறதுனால ஏஞ்சதே ரொம்ப லேட்டு. அதனால் இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தியை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டேன். வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். பீட்ரூட் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி கூட சேர்த்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மனை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.